என் அருமை ரிஷபராசி அன்பர்களே, கடந்த கால பதிவுகளை எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரிஷபராசியிலே அருள்வாக்கு கேட்டிருப்பவர்களுக்கு விரைவிலே அடுத்தடுத்த பதிவுகளிலே அருள்வாக்கு உங்களுக்கு பதிவு வெளியிடப்படும். பௌர்ணமி அன்னைக்கு தான் அருள்வாக்கு. அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒளிப்பதிவுகள் விரைவில் உங்களுக்கு வெளியிடப்படும். தொடர்ந்து பாருங்கள். இதுவரைக்குமே நிறைய பெயர்ச்சிகளை எல்லாம் பார்த்துருக்குறோம். இனி வரக்கூடிய காலகட்டத்தை எப்படி நாம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவு. ஒரு ஆயத்த பணிக்குள்ளே இறங்கிட்டோம். நம்மளும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம், ஒரு சக்ஸஸ் ஆகணும். நம்மளும் எத்தனையோ ஏச்சி பேச்சுகளை எல்லாம் பார்த்துட்டோம். ஆனாலும் நம்மளுடைய இலக்கை நோக்கி போய்க்கணும், எங்கேயுமே தொய்வு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக வாழ்வதற்கான ஆயத்த பணிகளை ரிஷபராசி மேற்கொள்ளக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் தெய்வ அருள் நிச்சயமாக ரிஷபராசிக்கு உண்டு. சிவ அருள் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் பராசக்தியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உண்டு. மகேஸ்வரன், அதாவது உமா மகேஸ்வரன் அனுக்கிரகம். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், ஒரு உத்வேகம் ஏற்படணும்னா தியாகராஜர் கமலாம்பாள் வழிபாடு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். திருவாரூரில் தியாகராஜர் கமலாம்பாள் முடிஞ்சதுன்னா திருவாரூர் தேர் எப்போ நடக்குதோ அந்த நாட்களில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. இல்லைன்னா சாதாரணமாக ஒரு திங்கள் கிழமையில் சோமவாரம்னு சொல்லுவாங்க, அந்த நாளில் அந்த கமலாம்பாளை பெண்கள், அதுவும் ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் வழிபாடு பண்ணணும். ஏன்னா அந்த அங்கே திருவாரூரில் கமலாம்பாள் கால் மேல் கால் போட்டு உட்காந்துருப்பான். திருவாரூரில் பிறந்தா முக்தின்னுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போனாலே முக்தி ஏற்படும். நம்ம பிறந்த பயன் என்னத்துக்குங்க பிறந்தோம் அப்படின்னு விடை தெரியாமல் இருக்கும் பாருங்க, அந்த விடை தெரியும். அதான் திருவாரூர். அப்படி இந்த திருவாரூருக்கு அவசியம் ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தடவை சென்று அங்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் வழிபாடு செய்யணும். அதில் முக்கியமாக தியாகராஜரையும் கமலாம்பாளையும் வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மனுநீதி சோழனுடைய வரலாறு அங்கே இருக்கு, அதையும் பாருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் அடையணும். இப்போ நாம் ஏந்து நடக்க ஆரம்பித்தோம்னா, இப்போ ஏந்து நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட முடியும். ரொம்ப வெற்றியுடைய விளிம்புக்கு வந்தாச்சு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், தோல்விகள், இது நடக்காதா அது கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரத்துக்குள்ள வந்துட்டோம். அதனால எந்த விதத்திலையுமே பாதகம் இனி வராது. ஒரு பாட்டு வழியா நான் இதை உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு பாட்டு வழியா, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து, திரும்பி சொல்றேன், நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கமே, நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கமே, அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞானத்தங்கமே, ஞானத்தங்கமே. எப்படி? நல்ல கவனிங்க. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞானத்தங்கமே, அவன் நாடகம், இந்த வார்த்தை கவனிக்கணும், அடுத்த வார்த்தை, அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞானத்தங்கமே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, ரைட்டு தானே, எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாதரடி ஞானத்தங்கமே. இதில் என்ன இந்த பாட்டை வச்சு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கலாம். பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய நிலை எப்படி இருக்குது? நம்மளும் ஏதாவது சந்தோஷமாக ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துடணும் அப்படின்னு அவங்கள நம்புகிறோம், இவங்கள நம்புகிறோம், பள்ளிக்கூடத்தை நம்புகிறோம், பிள்ளைகளுக்காக ஒரு இடத்துக்குள்ளே அலையிறோம், குடும்பத்திற்காக ஒரு பக்கம் அலையிறோம், பதவி கிடைக்குமான்னு அலையிறோம், எதுவுமே வேணாங்க அன்பு கிடைக்குமான்னு அலையிறோம்,
எங்க போனாலும் நஞ்சினே, அதாவது நெஞ்சத்துல நஞ்சு வச்சவங்களை தான் பார்க்கிறோம், விஷத்தை வச்சவங்களை தான் பார்க்கிறோம். எங்க போனாலும் அவன் சாதகத்துக்கு எல்லாம் பயன்படுத்திக்கிறான், நம்மளை ஏமாத்துறான். ஒரு நல்ல மனசு காட்ட மாட்டேங்கிறாரே ஆண்டவன். இது யாருடைய விளையாட்டுன்னா அவன் விளையாட்டு. அவன் விளையாட்டு. அவன் விளையாடுறான்னா நமக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யறான்னு அர்த்தம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன நீங்க பாட்டா பாடுறீங்க? இல்லைங்க, ஒரு பாட்டு அப்படிங்கிறத விட இதுல நம்ம வாழ்க்கை இருக்குங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். நல்ல கவனிங்க ரிஷபராசிக்காரர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில ஸ்தம்பிச்சிருக்கு, ஒரு சில விஷயங்கள் ஸ்தம்பிச்சிருக்கு. அடுத்த கட்டம் வந்திருக்கணும், ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கணும், எல்லா திறமையும் இருந்தது. தெய்வ சங்கல்பத்தால ஒரு கட்டத்துக்குள்ள வர வேண்டிய ஆட்கள், சனி பெயர்ச்சி வந்தது, ராகு பெயர்ச்சி வந்தது, கேது பெயர்ச்சி வந்தது, எல்லா பெயர்ச்சிகளும் வந்தது. ஒரு கட்டத்தை நான் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் வந்த பிறகும் என்னால முடியல அப்படின்னு கேட்டா என்ன நடந்திருக்கு? முதல் விஷயம், ரொம்ப அழகா சொல்ல போன, நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்னு எனக்கு தெரியாம பழகினதோடைய விளைவு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன். என்னுடைய வெற்றியை இழந்துட்டு நிக்கிறேன். ஆனா வெற்றி உங்களை இழக்கல. வெற்றியே இழந்துட்டு நிக்கிறத உங்க மனசு சொல்லுது, ஆனா வெற்றி உங்களை இழக்கல. அது பக்கத்துல தான் இருக்கு. அதனாலதான் இந்த பதிவு நம்ம பார்க்கிறோம். விடாமுயற்சி இருந்தா விஸ்வரூப வெற்றியை பெறலாம் ரிஷபராசிக்காரர்களே. மனம் தளர்ந்தவர்களுக்கு மதி இருந்தும் பயனில்லை. மனம் தளர்ந்தவர்களுக்கு மதி இருந்தும் பயனில்லை. மனம் தளராதவர்களுக்கு மகேசனை பக்கத்தில் இருப்பான். இது அடியேனின் வாக்கு. இன்னைக்கு ஒரு வாக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னா நிச்சயமா அந்த வாக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கணும். எத்தனையோ நம்ம பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு வரோம், ஆனா பட் பலனே கிடைக்கல அப்படின்னா இதுதான் பேக்ல நம்ம போய் பார்க்கறது. இப்ப இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நஞ்சினை நெஞ்சில் வைத்து, நாவினில் அன்பு வைத்து, நல்லவன் போல் நடிப்பவர்கள் பக்கத்துல நாம இருக்கிறோம். அதனாலதான் உண்மை எது பொய் எதுன்னு தெரியல. நான் எடுத்த உடனே ஏன்பா திருவாரூர் போயிட்டு வான்னு சொன்னேன். திருவாரூர்ல தியாகராஜரையும் கமலாம்பாளையும் பார்த்துட்டோம்னா உண்மை எதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா பிறப்புக்கு முக்தி கொடுக்கிற இடங்கிறான். அப்ப இந்த எழுதப்பட்ட விதியுடைய அர்த்தம் தெரிஞ்சிடாதா நமக்கு? அண்ணாமலையார நினைச்சாலே முக்தி, திருவாரூர்ல பிறந்தா முக்தி உண்டு இல்லைங்களா? சோழ காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சோழனுக்கு சோழ காலத்துடைய தடயம் திருவாரூர் தானே. ஒரு பசுமாட்டுக்கு நீதி வழங்கின இடம் இல்லையா? நமக்கு நீதி கிடைக்காதா? நம்ம கோர்ட்டு கேஸ்ல ஜெயிக்க முடியாதா? திருவாரூர்ல பிறந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை கீழே தள்ளிட முடியுமா? திருவாரூருக்கு போயிட்டு வந்தவர்களுடைய வாழ்க்கையை கீழே தள்ளிட முடியுமா? மற்றவர்களை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ராசியாக இருக்கணுமே தவிர ரிஷபராசி ஒரு நாளும் கீழே விழக்கூடிய ராசி கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை. முடியல, எனக்கு வராது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களால ஒரு விஷயம் முடியலன்னு தெரிஞ்சதுன்னா ஆட்டத்தை கலைங்க, அப்புறமா பார்த்துப்போம் எல்லாமே. புரியல இப்ப நான் பேசுறது. ஏன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வெற்றி. ஆனா இந்த இடம் எங்கேயும் மிஸ் ஆகுது இல்ல? அப்ப என்ன பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றோம், இல்லைன்னா ஆட்டத்தை கலைக்கணும். ஆட்டத்தை கலைச்சிட்டு புது ஆட்டம் ஆடணும், அதுல வெற்றி நமக்கு வந்துடும். துணிச்சல் தான் முக்கியம். ஆனா நான் இதை செய்ய போறேன்னு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லாதீங்க. நான் இதை செய்ய போறேன்னு அடுத்தவர்கள்ட்ட பேசாதீங்க. முடிவு உங்க கையில தான். அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா பக்கத்தில் இருப்பவர்கள், அடுத்து இருப்பவர்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நஞ்சினை நெஞ்சில் வைத்தவர்கள்.
நல்லவன் போல் நடிப்பவர்கள். ஆனா இவ்வளவு இருந்து எப்படிங்க நான் ஜெயிக்கிறது அப்படின்னா, அதுதான் சொன்னேன். அடுத்த வார்த்தை பாருங்க, நல்லவன் போல் நடிப்பான் நாணத்தங்கமே, அவன் நாடகம். அவன்னா யாரு? இந்த இடத்துல அவன்னாலே ஈசன், அந்த சிவபெருமான். அந்த அவன் நாடகம், இது ஓன் நாடகம் இல்ல ராஜா. உனக்கு ஜெயிக்கிறதுக்காக ஒருத்தவனை ஏத்துறான். அவன் உனக்கு மனசுல அவன் நஞ்சு இருந்தாதான் நீ ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீ வெள்ளேந்தியா இருந்துருவ ராஜா. குழந்தைகளா, நீங்க வெள்ளேந்தியா இருந்துருவீங்க, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருந்துருவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாரும் ஏற்றி விட்டு அழகு பார்க்கக்கூடியவர்கள். நீங்க ஒரு பிசினஸ ஒருத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்க ராஜா, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு முன்னாடி அந்த பிசினஸ போட்டு உட்காந்துருப்பான். நீங்க யாருகிட்ட ஆர்டர் வாங்கி சரக்கு எடுத்திருக்கீங்களோ அவங்ககிட்ட இவன் சரக்கு எடுப்பான். யாருக்கு நீங்க சரக்கு கொடுத்தீங்களோ அவங்ககிட்ட இவன் ₹1 கம்மி பண்ணி சரக்கு கொடுப்பான். யாரு? நீங்க வளர்த்து விட்ட ஆட்கள். இதுதான் நான் சொன்னேன். இதுதான் இப்ப நான் தெளிவுபடுத்துறேன். நீங்க எந்த பிசினஸா இருக்கட்டும், எந்த வேலையா இருக்கட்டும், எந்த அதிகாரத்தில் உள்ளவராக இருக்கட்டும், எந்த அரசியல் உள்ளவங்களா இருக்கட்டும், உங்களிலிருந்து பிரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்ப நாம தோல்வி அடைவார்களா? கிடையாது. அதை புரிந்து கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்க. இப்பதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் செய்தி. இப்ப இந்த இடத்துல போயிட்டு கடவுள் இல்லை, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, எனக்கு எதுவுமே கிடையாது, மனசு இல்லை எனக்கு, போயிட்டு எனக்கு நான் மரித்து போகிறேன், இறந்து போகிறேன், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பிளேஸ். இப்ப இந்த வீடியோ எதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் கொடுக்கறான்னா, எழுந்துடு ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி. பசுக்கு நீதி கிடைச்சிருச்சு, பசுக்கு நீதி கிடைச்சிருச்சு ஒரு மணி அடிச்சதுனால. என் பிள்ளை, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நீதி கிடைக்கிற இடம். உன்னை ஒரு நாளும் நீதி தோக்க விடாது ராஜா. என் குழந்தைகளா, நீதி தோக்க விடாது. தியாக பிரம்மம், அந்த தியாகேசனை நீங்க வணங்கணும். தியாகேசா தியாகேசான்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு. அதுவும் திருவாரூருக்கு போயிட்டு அங்க நவக்கிரகம் இருக்கும் அந்த ஸ்தலத்துல. எப்படின்னா, நவக்கிரகம் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கிரகமும், ஒரு கிரகம் கிழக்க பார்க்கணும், ஒரு கிரகம் மேற்க பார்க்கும், ஒரு கிரகம் தெற்க பார்க்கும், வடக்க பார்க்கும் தானே இருக்கும். ஆனா திருவாரூருக்கு போங்க, நேர்கோட்டில் நவகிரகம் இருக்கும். அதுக்குதான் நான் சொன்னேன், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறாய் ஞான தங்கமே. என் ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு விடை அங்க இருக்கு. வாங்க, திருவாரூர்ல தியாகராஜரை கமலாம்பால தரிசிக்கணும். சும்மா அவசரமா வண்டியை போட்டு இறங்கிட்டு கட்ட 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 கட்டன்னு போயிட்டு வரக்கூடாது. என்னப்பன ஆனந்த கோலத்துல பார்க்கணும், அபிஷேக காட்சி பார்க்கணும், நவகிரகத்தை பார்க்கணும், பொறுமையா பிரார்த்தனை பண்ணணும். ஒவ்வொரு கிரகத்துக்கிட்டையும் பொறுமையா, சூரிய பகவானே எனக்கு புகழ குடு, சந்திர பகவானே எனக்கு நல்ல அறிவை குடு, செவ்வாய் பகவானே எனக்கு நல்ல பூமி லாபத்தை கொடு, உடல்ல நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, புத பகவானே எனக்கு நல்ல ஞானம் அறிவு ஆற்றல், என் வீட்டுல சந்ததி விருத்தியை கொடு, குரு பகவானே தடையில்லாத வாழ்க்கையை கொடு, சுக்கிர பகவானே என் வீட்டுல சந்தோஷத்தை கொடு, இல்லறத்துல நிம்மதியை கொடு. முக்கியமே அங்கதான். எத்தனை பேருக்கு இல்லறத்துல நிம்மதி இல்லாம இருக்கு? இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நிம்மதியா இருக்கீங்களா இல்லறத்துல? சனீஸ்வர பகவானே இதையெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கான ஆயுள கொடு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ அதை கொடுக்காம விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றதப்பா? ராகு பகவானே இவ்வளவு நான் சந்திக்கிற எனக்கு எதிர்ப்பு இருக்கும், இந்த எதிர்ப்பை எல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றலை கொடு. இந்த எதிர்க்கிறவங்களை வெற்றி பெறணும்னாலே திருவாரூர் போகணும். ராகு பகவானே இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள்ல இருந்து வெற்றியை கொடுக்கணும். கேது பகவானே எல்லாரையும் அணைச்சி செல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கணும். அதனாலதான் திருவாரூர் தரிசனம் இது குடும்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நிச்சயமா அங்க எண்கண் முருகன் இருக்கார், எண்கண்ல முருகன், அவரையும் தரிசனம் பண்ணுங்க, நல்ல மாற்றம் ஏற்படும். இதை அவசியம் செய்யணும். என்ன ஒண்ணு சொல்றேன், இந்த பாட்டை நான் அதுக்கு தான் பாடி சொன்னேன். கடவுள் உங்களை கைவிட மாட்டார், உங்களை அடுத்து உயர்த்தி அழகு பார்ப்பார்.
அதனால் இப்போ பேஸ்மெண்ட்டில் இப்போ கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் மாறப்போகுது. திருவாரூர் விஜயம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கமலாம்பாள் உங்களை கம்பீரமாக உட்கார வைக்க போகிறா. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது. நிச்சயமாக இது எல்லாமே அவன் செயலால், அவன் தாழ் பணிந்து நாம் இப்போ செயல்படணும். அவனாலே ரெண்டே விஷயம்தான். இன்றைய உலகத்திற்கு ஆட்சியாளர்கள், இன்றைய உலகத்திற்கும் ஆண்டவன் ஒருவனே. அவன்னா என்ன அர்த்தம்? இன்றைய உலகத்திற்கு ஆட்சியாளர்கள், இன்றைய உலகத்திற்கும் எல்லா உலகத்திற்கும் ஆண்டவனே பரம்பொருள் தான் அவன். அவன்ற வார்த்தை வேற யாருக்குமே வராது. அப்ப அந்த பரம்பொருளை இப்ப நாம பார்க்கணும். திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம், சிவ மந்திரத்தை நிறைய சொல்லுங்க என் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. இந்த ரிஷபத்திலே பிறந்த உங்களுக்கு தர்ம சங்கட நிலைகள்லாம் விலகுது. இன்னும் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றேன். மருதாணி பூ. என்ன பூ? மருதாணி பூ. மருதாணி மரத்துல பூ இருக்கும். அந்த பூவை பறிச்சு அம்பாளுக்கு சாத்துங்க. அம்பாளுக்கு சாத்துங்க. ரொம்ப பிரீத்தி. அது மாதிரி பெண்கள் உங்க வீட்டுக்கு வந்தாலோ இல்லை யாராவது ஒரு பெண்களை பார்த்தாலோ வீட்டில் நல்ல கவனிங்க. வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு குங்குமம் கொடுக்கணும். மருதாணி அரைச்சி, மருதாணியை கொஞ்சம் கொஞ்சம் மடித்து நல்ல ஒரு வாழை இலையில மருதாணியை கட்டணும். இல்லைன்னா அந்த அத்தி இலை அது மாதிரி இலையில வச்சு அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். மருதாணி குங்குமமும் மற்றவர்களுக்கு கொடுத்து மங்கள காரியத்தை சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு நடத்திக்கிங்க. நல்லது நடக்கும். இந்த அருள் வாக்கு உங்களுக்கு என்னைக்கும் பொய்யாகாது. வாக்கு பலிதம் ஏற்படும். அன்போடு சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்களே, தொய்வின்று நடக்கிறதற்கு தயாராக இருங்க. நீங்கள் கீழே விழலை, இன்னும் மேலே வருவதற்கு இறைவன் உங்களுக்கு தயாராக உதவி செய்கிறார். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.